நீங்க ஒரு மருத்துவரா பணிபுரிந்திருக்கீங்க, மருத்துவரா இருக்கீங்க. நோயாளிகள் அணுகும் போது நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி வந்தீங்க? இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது நோயாளி தரப்புல இருந்தும் பல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த உங்களுடைய அனுபவம். இல்ல அதுதான், அதனால தான் சொல்றேன், டாக்டர்ஸும் ஒர்க் ப்ரெஷர்ல இருப்பாங்க. அவங்க வந்து பேஷண்ட் பார்ப்பாங்க, ஒரு 20 பேஷண்ட் பார்க்க வேண்டிய நேரத்துல 40 பேஷண்ட் பார்க்க வேண்டியவர். அவர்களும் மனநிலை இருக்கும், அவங்களும் மனிதர்கள் தான். அதனால தான் அரசாங்கம் டாக்டர்கள் சுமூகமாக பணியாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது மருத்துவர்களும் நோயாளிகளை சரியா அணுக முடியும். அதே நேரத்துல அரசாங்க மருத்துவமனைக்கு வந்தா நான் ரொம்ப நேரம் காத்திருக்கணும், நான் ரொம்ப நேரம் சீட்டு வாங்குறதுக்கு இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்லாம் இல்லாம, அவர்களும் காத்திருப்பது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சுமூகமான, நமக்கு ஒரு முதல் தரமான சிகிச்சை கிடைக்கிறது. வெளியெல்லாம் முடியல, அதனாலதான் நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு வரணுன்ற சூழ்நிலை இல்லாம, முதல்ல அரசாங்கம் அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரசாங்க மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, மினிஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க.